எமது தொலைக்காட்சி அன்பர்களுக்கு எமது உளங்கனிந்த வணக்கம். இன்று அருள் தரும் ஆலயமாக திகழும் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீமது மாரியம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவில் லக்ரிமா செம்பியர் ஊரிலே காணப்படுகிறது. புதிதாக கட்டப்பட்டிருக்கும் இத்திருக்கோவிலின் தெய்வ திருக்குட நன்னீராட்டு பெருவிழா போன ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இவ்வாண்டு 2020ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இத்திருக்கோவிலின் ஓராண்டு நிறைவு விழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. அப்போது நாம் ஒளிப்பதிவு செய்த சில காட்சிகளை தொகுத்து அருள் தரும் ஆலயம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி மூலமாக வழங்குகிறோம். இத்திருக்கோவிலுக்கு முன் பெரியதொரு பந்தல் எழுப்பப்பட்டு கும்ப பூசையும் வேள்வி பூசையும் இடம்பெற்றன. இந்த பூசைகளில் திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வரும் திருத்தொண்டர் சிவநாதன் அருணாச்சலம், திருத்தொண்டர் அழகன் சன்னாசி, திருத்தொண்டர் விஜயன் செம்மன், திருத்தொண்டர் விசாலன் சின்னனன், திருத்தொண்டர் வேலன் முருகன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். கும்பங்களுக்கு மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. முப்பேரொலி கேட்டாருக, என் திசை காத்தருக, திருக்குட்டு வளைத்தாருக, பசும்பால் மடிபுரி கண்டு அருக. ஓம் சென்றாதி கீர்த்தங்கலநாதாமே, ஓம் சென்றாதி கீர்த்தங்கலநாதாமே, ஓம் சென்றாதி கீர்த்தங்கலநாதாமே. ஓம் ஓம் உள்ளம் பெருங்கோயில் உள்ளம் ஆலயம் வல்ல பிரானாருக்கு வாழ்வோம் தெளிந்தார் சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கே. ஓம் உயிர்மையை ஏற்றுக்கொள்வீர்களாக, ஓம் கலைமையை ஏற்றுக்கொள்வீர்களாக, ஓம் சிவமையை ஏற்றுக்கொள்வீர்களாக. ஓம் சிவாய நம. ஓம் வாட்டவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாத்த சன்னையும் தந்த தலைவனை சூட்டமா மலத்தூவி துடியாதே வீட்டவா வினையேன் நெடுங்காலமே. அன்றே எந்த நாவியும் முதலும் உடைமை எல்லாமும் குன்றை அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இதையூறு எனக்குண்டோ என் தோல் முக்கண் எம்மானே. நன்றே செய்வான் பிழை செய்வான் நானோ இதற்கு நாயகமே. ஓம் அதிபேரில் பாதாளம் பேரும் அடிகள் முடிபேரில் மாமுகடு பேரும் கடகம் மறிந்தாடு கைப்பேரில் வான் திசைகள் பேரும் அறிந்தாடு மாற்றா தரங்கே. ஓம் எல்லாம் சிவனின் என்றாய் போற்றி எரிசுதராய் தேவா போற்றி கொல்லான் மறுவான் படையாய் போற்றி கொள்ளும் கூற்றொன்றை உடைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அடியாய் போற்றி கற்றாரி உண்மை கலைவாய் போற்றி விழால் வியானமேதாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி போற்றி போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நமோ போற்றி. ஓம் நம சிவாய சிவாய போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நமோ போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நமோ போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நமோ. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமில நாடொரும் நல்குவான் நலன் குலமிலராகினும் குலத்துக்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நம சிவாயவே. வாயானே மனத்தானே மனத்துள் நின்ற கருத்தானே கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை நெறியாகிய முதல்வன் கண்ணன் தன்னெறியே சரணாதல் திண்ணமே. மாப்பினை தழுவிய மாதோ பாகத்தன் கூப்பிரை தீர்ந்தடி தொலைவர சூழாமணிதான் கண்டாய் காந்தறிய கடவுள் கண்டாய்
கருதுவார்க்கு ஆற்றணியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே இவான் கண்டாய் மெய்நெறி கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைக்கார் துறையும் மனாலே எழுந்தருள்க எழுந்தருள்க நின்றருக இடையூறு தவித்தருக முப்பேரொழி கேட்டருக குருகுமணியாரன் ஊர உள்ளே ஊரும் தேன் வருக உன்னத்தை வித்தா சிவானந்த துணியே வருக புலன்வடி போய் திருகுமுள்ளத்தான் நினைவிற்கு சேயாய் வருக எமையாண்ட செல்வா வருக உமையின்ற செல்வா வருக இடைவெளியால் பருகும் அமுதே வருக உயிர் பயங்கோட கருணை மறை பரப்புமுகே வருக நரும்பாகே வருக வரை கிழித்த முருகவேற்கு முன்னுடித்த முதல்வா வருக வருகவே மூரிகலசை செல்வமுனியே வருக வருகவே ஓம் எழுந்தருள்க எழுந்தருள்க நின்றருக இடையூதவிதருக சோதியுடவே பல்க விளக்கது பலரும் காண்பது அழக விளக்கது நமச்சிவாயவே ஆனந்தால் வந்து அமுது செய்தானே ஆதியவதற்கு சீலந்தான் பெருமிகாரை சிந்துபாவ சிந்துவானே ஏலவார் குழலால் உயர்ந்து கம்பனி மானை காணக்கன் அடியேன் பெற்றவாறே கற்பனை கடந்த சோதியை கருணை உமாகி நசுர கோலனி உங்கடல் போற்றி போற்றேன் ஓம் தேவர் கீழையுள் யாவும் கீர்த்தமே தேவா போற்றே போற்றி போற்றி ஓம் மூவருக்கு அரசு அளித்த முதன்மை நற்பொருளே போற்றி 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 ஓம் சேவடிக்கு அடிமையாக்கி சிறியனின் தன்னை காப்பாய் போற்றி 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 தேவிய புகழ் படைத்த விக்னராசா போற்றி 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 மற்றர்கள் பன்மலத்தூவே மருத்துவம் சொல் மாலை ஏற்று அருள் வடிவே போற்றி அருமிகு மூத்த பிள்ளையார் திருவடிகள் போற்றி போற்றி இன்பரசத்தேன் வருகி பரதானும் எங்களுயிர் காதரமுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வனத்து அடைவோனே தந்தை வளர்த்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானே முக பெருமானே ஐந்து கரத்தானே முக பெருமானே வானுவில் வராது மேக மணிவளம் சுரக்க மன்னன் போன் முறம் செய்க தூப தீப ஆராதனைகள் காட்டப்படுகின்றன. போற்றி போற்றி ஓம் அக்கினியே எழுந்தருள்க ஓம் அக்னியே போற்றி போற்றி கூற்றுவனே எழுந்தருள்க வேள்வி குண்டத்தில் தீயை வளர்த்து வேள்வி பூசை செய்கின்றார்கள் சிவ திருத்தொண்டர்கள். வேள்வி தீயில் நெய் மருந்து பொருட்கள் யாவையும் அக்கினியில் போட்டு விநாயகர் பெருமான், சிவபெருமான், முருகப்பெருமான், மாரியம்மன்,
ஒன்பான் கோல் ஆகியோரை எழுந்தருளச் செய்கின்றனர். உரிய மந்திரங்கள் திருமுறை பாடல்கள் பயபக்தியுடன் ஓதப்படுகின்றன. பக்தர்கள் பெரும் கூட்டமாக வந்து இந்த பூசைகளில் கலந்து கொள்கின்றனர். ஆகம விதிமுறைப்படி கட்டப்பட்டுள்ள ஸ்ரீமது மாரியம்மன் திருக்கோவிலின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நாள் முதல் பக்தர்கள் பெரும் கூட்டமாக வந்து இத்திருக்கோவிலில் நடைபெறும் பூசைகளில் கலந்து கொண்டு ஸ்ரீமது மாரியம்மனின் திருவருளை வேண்டி வருகின்றனர். ஓராண்டு நிறைவு நாள் விழாவிற்கு அக்கம் பக்கம் ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் பெரும் கூட்டமாக வருகை தந்திருக்கின்றனர். வழிபாடுகளில் கலந்து கொள்கின்றனர். நாதஸ்வர இசையும் இவ்விழாவினை ஒரு தெய்வீக சூழலை உருவாக்குகிறது. போற்றி போற்றி. மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்து அறியா திறத்தினாலும் உயிர்க்கு நலமாற்றினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் அப்போத கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றாம். ஓம் திருசெங்காட்டங்குடி மேவிய கணபதி சிரத்தானே போற்றி போற்றி. செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயமின்றி உலகாகும் அந்த கர்மம் பயன் யாவன் உய்யும் வினையின் பயன் விளைவின் ஊட்டி விடுப்பான் இவன் அந்த பொய்யில் இறையை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றாம். ஓம் திருசெங்காட்டங்குடி மேவிய கணபதி சிரத்தானே போற்றி போற்றி. வேதமலந்தும் அறிவணிய விருத்தன் யாவன் விருத்தக வேத முடிவில் நடம் அவிலும் விமலம் யாவன் விலங்கு பரநாத முடிவில் வீட்டிருக்கும் நாதன் எவன் என்முடன் எவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றாம். வானோ புனர்பார் கடல் மாருதமோ யானோ கயமோ நவில் நான்மறையோ யானோ மனமோ இணையான இடம் தானோ பொருளாவது சண்முகனே வழிபட்ட கெமாதொரு மக்களிலும் தலைப்பட்ட இழத்ததுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சோருளமும் கிளியும் துளைப்பட்டுருவத்தொடு வேளவனே மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒழிந்து மொழிந்திலனே அகமானை மடந்தைய என்றயரும் சகமாயொழின்று தயங்குவதே திரியான மனோசிலை மேலுலகால் அணியார் அரவிந்த மரும் புமதோ பணியாயவல்லி பதம் பணியும் தனியாதிமோக தயாபரணே கெடுவாய் மனநே கடிகேள் தரவா திருவாய் வடிவேலிரைத்தான் நினைவாய் கடுவாய் நிறுவாய் வேதனை உள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் படி கேளகமாமெழுமி பிறங்கிடமை பொருள் பேசியவா குமரன் நிராச குமாரி மகன் சமரம் பொருதானவன சகனே கொடியேடு திருமேனி பொழிந்தை தோன்றும் பொருள் திகரும் பூவனத்தியம் புனித நாற்கே போட்டியோம் நம சிவாய ஆனாகி பெண்ணாய வடிவோ தோன்றும் அடியவர்க்கு ஆரமுதம் ஆகி தோன்றும் ஊனாகி ஊத்திரிவானாகி தோன்றும் ஒற்றை வெண்பிறை தோன்றும் பற்றா தம்மேல் சேனாக வரைவில்லான் எரித்தல் தோன்றும் கவிமறையோ நாள் வாக்கு நெறிகள் அன்று சொல்லாக சொல்லியா தோன்றும் தோன்றும் சூழறவும் மான்மணியும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனில் முன் அடத்தல் தோன்றும் ஐவகையால் நினைவார்பால் அமர்ந்து தோன்றும் பொல்லாத புனலாயும்பு புனாய் தோன்றும் பொழுத்திகரும் பூவனத்திய புனிதனார்க்கே போட்டியோம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் உலை வரும் ஒரு படை போட்டி போட்டியே உமை சிவையம்பிகை தாரமற்குன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம்பாகத்தி உமை மைந்தனே உலகேறும் பெற்ற
சேரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரம் மர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அம்மா உள்ளே வரும் ஒரு பறை போற்றி போற்றி உம்மை சிவை அம்பிகை போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சே திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துடிக்கின்ற மின் கொடிமென் கடி குங்குமம் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே அம்மா உளை வரும் ஒரு பறை போற்றி போற்றி உம்மை சிவை அம்பிகை போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் துணையும் தோறும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் படையும் பொருந்தும் படி கொண்ட வேறும் பனிமலர்போம் கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரைப்புற சுந்தரியாவது அறிந்தனமே அம்மா உள்ளே வரும் ஒரு படை போற்றி போற்றி உம்மை சிவையாம்பிகை போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டே செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே பெருவே இருந்தேன் நண்பர் பெருமை எண்ணாத கருமனென்றால் மறிந்தேன் விடும் நரகு புறமாய மனிதரையே அம்மா உள்ளே வரும் ஒரு பறை போற்றி போற்றி உம்மை சிவை அம்பிகை போற்றி போற்றி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் சிகருமருக்கன் அறிநிறம் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாடி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாடி வந்தன்பால் என்று கோவிந்த நாம சங்கீர்த்தனம் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செய்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்போடு கொம்புடாமை இவை மாவிலங்க இருந்தேறியே உடனே பொன்பொதி மாத்த மாலை புனசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் 9 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநூதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நடியோடு கொன்றை மாலை முடிமேல் அழிந்து என் உளமே புகுந்த அதனால் விளக்கதி விழுப்படி சொல்லக விளக்கதி சோழியுள்ளது அல்லக விளக்கதி மலர்கள் காண்பது நல்லக விளக்கதி போட்டி போட்டியே உமை சிவையம்பிகை வேள்வி பூசை நிறைவாக பூரணாகுதி நடைபெறும் அருட்காட்சியினை காண்கிறீர்கள். ஆதியாய் நடுமாதி அளவிலாளமாதி சோழியார் பொன்னாதி தோன்றிய பொன்மாதி பெரியாயே நமாதி பெண்
போற்றி ஓம் உனை வருமுருகனே போற்றி போற்றி திருக்கோவில் தலைவரும் உறுப்பினர்களும் வழிபட்ட கும்பங்களை ஏந்தி கொண்டு மேலத்தாளத்துடன் திருக்கோவில் வலம் வரும் ஒரு காட்சியினை காண்கிறீர்கள். திருக்கோவில் சுற்றியுள்ள கொடிமரம், பலிபீடம், சிங்க வாகனம், ஒன்பான் கோள்கள், சிவலிங்கம், காளியம்மன், கண்ணப்பெருமான் ஆகியோருக்கு கும்பநீர் திருமஞ்சனம் ஆகும் அருட்காட்சியினை காணலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. போற்றியோ நம சிவாய, போற்றியோ நம சிவாய, போற்றியோ இல்லா பதங்கள் யாவும் முருகவேலுக்கு தந்தைக்கான் சிந்தான சித்தத்தாருக்கு சிவனகான் செங்கையின்னைக்கான் எல்லாரும் கூட கட்சியனக்கான் அவனத்தானே வானவன்கான் வானவருக்கு மேலவன்கான் வடமொழியும் தென் தமிழும் மாறுகள் ஐயன்கான்
கையில் சிவலிங்கம் சிவந்தாரு ஓம் தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி போற்றியோம் நம சிவாய போற்றியோம் நம சிவாய போற்றியோம் நம சிவாய போற்றியோம் நம சிவாய நாராயணம் தெய்வம் மகிழ் மஞ்சள் வருக தமிழ் குருவே வருகிறாரின் மொழியால் வருக உணவனுக்கு மதவே வருக பொப்புடைய மாதாவே வருக வருகவே பணியே வருக எங்கள் புறத்தரசியே வருக ஒளித்திகழும் மணியே வருக பொப்புடைய மாதாவே வருக வருவோம் உலை வரும் ஒரு பறை போற்றி 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 உலை வரும் ஒரு பறை போற்றி 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 போற்றியோம் நம சிவாய ஓம் ஏ நங்கை நங்கை ஏ நங்கை நங்கை முக்கணி வேதம் பதிவும் விரும்பும் கோப்புடன் திருமாலே காக்கும் கடவுளே நரசிம்மூர்த்தையே திருமலை வாசலா ஓம் திருக்கோவிலுக்குள் வீற்றிருக்கும் அருள்மிகு விநாயகப் பெருமானுக்கும் அருள்மிகு முருகப் பெருமானுக்கும் கும்ப நீர் அபிஷேகம் செய்யப்படும் இந்த காட்சியினை காண்கிறீர்கள். இத்திருக்கோவிலில் மூலவராக வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீமது மாரியம்மன் சக்தி வாய்ந்தவர். நாள்தோறும் இந்த அம்மனுக்கு அபிஷேகங்கள், அலங்காரம், ஒளி வழிபாடுகள், மலர் வழிபாடுகள் முதலியவை நடைபெறும். ஓராண்டு நிறைவு விழாவின் போது அருள்மிகு ஸ்ரீமது மாரியம்மனுக்கு பெருமளவில் அபிஷேகங்கள் நடைபெறும் அற்புதமான காட்சியினை காண்கிறீர்கள். இது போன்ற அபிஷேக பூசையை காண பக்தர்கள் விரும்புவார்கள். மங்கள பொருட்களான பால், மஞ்சள் நீர், சந்தனம், தேன், பன்னீர், பஞ்சாமிர்தம், திருநீரு, இளநீர் போன்றவற்றால் அபிஷேகங்கள் பக்தி பரவசமாக நடைபெறுகின்றன.
இசை கலைஞர்களும் விழாவில் கலந்து கொண்டு பக்தி பரவசமாக பக்தி பாடல்களை பாடுகின்றனர். போற்றியோம் நம சிவாய. லக்ரைமண்ட் Saint-Pierre அருள்மிகு ஸ்ரீமது மாரியம்மன் திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வரும் திருத்தொண்டர் சிவநாதன் அருணாச்சலம் அவர்கள் நடைபெறும் ஓராண்டு நிறைவு விழாவை பற்றி எடுத்து சொல்கின்றார். அன்பர்கள் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கம். இன்றைக்கு இந்த ஊரில் முக்கா மாவட்டத்தில் லக்ரைமண்ட் Saint-Pierre என்னும் ஸ்ரீமதி மாரியம்மன் கோவிலில் ஒரு திருநாள், அதாவது போன ஆண்டு ஆவணி மாதத்தில் நாங்கள் கொண்டாடிய குடமுழுக்கு திருநாளை முன்னிட்டு இன்றைக்கு ஆண்டு விழா திருநாளை கொண்டாடி வருகின்றோம். இந்த கோயில் முழுக்க அம்மனுக்கு உகந்த ஒரு கோயிலாகும். இதன் பெயரை பார்க்கும்போது ஸ்ரீமது மகாமாரியம்மன் கோயில் மதுரை மாநகரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மகாமாரியம்மன் சிலை கருவறையில் வீற்றிருக்கிறார். இந்த கோயில் பின்னால ஒரு நீண்ட வரலாற்று இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு பார்க்கின்ற வகையில் இக்கோயில் இப்படி இருக்கவில்லை. முன்காலத்தில் சின்ன குடிசையாக இருந்த இந்த கோயிலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கிராமத்து மக்கள் அனைவரும் சேர்ந்து அயரா உழைத்து 9 வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் அடிக்கல் நட்டு போன ஆண்டு குடமுழுக்கு நிறைவேற்றி இந்த ஆண்டு இந்த சிறப்பு விழாவினை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். இந்த கோயிலை கட்டுவதற்கு நாங்கள் 8 ஆண்டுகள் எங்களுக்கு எடுத்தது. 8 ஆண்டுகள் எடுத்தது. எல்லா சிலைகள் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வந்தோம். ஆனால் ஆரம்பத்திலிருந்து இருந்த மூலவர் அப்படியே நாங்கள் கோயிலை வச்சிருக்கிறோம். இங்கே மூலவராக வீற்றுபவர் அம்மன் சிவபெருமான்
முருகப்பெருமான், காளியம்மன், கண்ணப்பெருமான் எல்லாம் வீற்றிருக்கிறார்கள். இந்த கோயிலில் நாங்கள் வாரந்தோறும் பூஜைகள் நடத்தி வருகின்றோம். ஒவ்வொரு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகமும் அலங்காரமும் மலர் வழிபாட்டும் நடத்தி வருகின்றோம். பௌர்ணமி அன்றைக்கு மகாமாரியம்மனுக்கு விழா நடத்தி வருகின்றோம். மகாசிவராத்திரி, நவராத்திரி போன்ற எல்லா விழாக்கள், கார்த்திகை தீபம் போன்ற எல்லா விழாக்கள் நாங்கள் நடத்தி வருகின்றோம். திருக்கோவிலில் மூலவராக வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீமது மாரியம்மனுக்கு கும்பநீர் திருமஞ்சனம் செய்யும் போது உரிய மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. இங்கு விநாயகப் பெருமானுக்கு தூப தீப வழிபாடுகள் நடைபெறுகின்றன. கதங்கழித்தவா போற்றும், விளம்பரை போன்ற போற்றும், யானை முகத்து ஐயா போற்றி, ஓம் கந்தம போட்டி போற்றோ, மகாகமதி போட்டி போற்றோ, அன்பர்கள் பமர்ந்து வட்டும் சொன்னாடி கற்பக விநாயகா உன் திருப்பதிகள் பிரம்மமாய் ஒளியாய், பிரம்மமாய் ஒளியாய், ஞானமாய் ஒளியாய், முருகப்பெருமானுக்கும் இங்கு
தூப தீப ஆராதனைகளும் மலர் வழிபாடும் நடைபெறும் காட்சி. ஓம் அருள்மிகு முருகப் பெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி. முருகனே முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். திருவடியும் தந்தையும் சிலம்பும் சிலம்பும் ஓதுருவ ஒரு வடிவேலும் கடம்பும் கடம்புயமாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்தியன் உள்ளம் குளிர குடி கொண்டவே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஸ்ரீமது மாரியம்மனுக்கு விழா. எனவே அவர் புகழை பாடும் ஒரு பாடலை பாடுகின்றனர் பக்தர்கள். அம்மா அம்மா தாயே அகிலாண்டேஸ்வரி நீயே. ஓம் சக்தி ஓம் சக்தி என தொடங்கும் அடுத்த பாடலை பாடுகின்றனர் இசை கலைஞர்கள். Om Shakti
எல்லோருக்கும் வணக்கம். லக்ரெமௌ Saint-Pierre அருள்மிகு மதுமாரியம்மன் பரோபகார சங்கத்தின் தலைவர் உயர்திரு விஜயன் பொன்னியா அவர்கள் திருக்கோவிலின் முதல் ஆண்டு நிறைவு நாள் அன்றைக்கு லக்ரெமௌ Saint-Pierre ஊரிலே வீற்றிருக்கும் ஸ்ரீமது மாரியம்மன் திருக்கோவிலின் வரலாற்றினையும் பற்றி எடுத்து சொன்னார். Tu peux faire tout nous ban la prière. Alors, il arrive un grand temps pour nous rendre Corvilla à style dravidienne. Et pour nous réussir à faire ça, je remercie tout Ban Bakten dans l'endroit, dans les environs, avec tout nous ban du monde qui aide nous. Aujourd'hui, nous réussissons à faire sa Corvilla. அறிந்தேன் எவரும் அறியாமலே அணிந்து கொண்டு செறிந்தேன் உனடி திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேனி நண்பர் பெருமையன் நாட கருமனெஞ்சால் மறிந்தேன் விரும் நரகு குறவாய மனிதரையே. ஓம் துணையும் தொரும் தெய்வமும் பெற்ற தாயும் சுள்ளிகளின் பையும் கொருந்தும் படிக்கொண்ட வேரும் பனிமலர் பூங்கனியும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணியும் திருப்புர சுந்தரந்தை பாடியே பரனே பால் கொள்வென் நீற்றாய் பங்கையத்தியுமால் அணியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் இறைமலர் குருந்தம் மேவியசே ஆதியே அடியே. இத்திருக்கோவிலில் மூலவராக வீற்றிருக்கும் ஸ்ரீமது மாரியம்மனே அழகுற அலங்கரிக்கப்பட்டிருக்கும் ஒரு காட்சியை கண்டு களிக்கலாம். பக்தர்களின் மனத்தை கவரச் செய்யும் ஓர் அற்புதமான காட்சி. அலங்கார தேவிக்கு பேரொளி வழிபாடு நடைபெறுகின்றது. வழிபாடுகளை முன்னின்று செய்பவர் திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வரும் திருத்தொண்டர் சிவநாதன் அருணாச்சலம் அவர்கள். சோதியுள் சோதியாக விளங்கும் அம்மனை பல்வகை தீபங்களால் ஆராதித்து வழிபடுகின்றோம். கூடியிருக்கும் பக்தர்கள் ஒளி வடிவில் காட்சி தரும் அம்மனை கரங்களை சிகரம் மேல் கூப்பி அவர் திருவருளை வணங்குகின்றனர். ஓம் உடம்பெண்ணும் மனையகத்தே உள்ளமே தகனியாக வடம்படும் உடனையாட்டி உடையனும் திணிமையக்கி இடம்படும் ஞானத்தியால் எருகுல நோக்கில் கடம்பவர் காலை தானே கடலடி காணலாமே. ஓம் ஐயன் அனந்தபடி இருநாடி கொண்டு அண்டம் எல்லாம் உய்யாரும் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்மால் செய்ய செய்ய பசுத்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் மைய வைத்தாயிடுவோ என் தன் மெய்யாருளே. ஓம் தூண்டு சுடனைய ஜோடி கண்டாய் துளவர சூழா மனிதான் கண்டாய் காண்டற்கணிய கடவுள் கண்டாய் கடுவார்க்கு ஆட்டணியான் கண்டாய்
வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மெய்நெறி கண்டாய் விரதமெல்லாம் ஆண்டவனத்தான் மறுத்தான் கண்டாய் மறுக்கா துணிமணாலன் தானே. ஓம் சக்தி. ஓம் திருளினை நாயகி தேவி போற்றி. ஓம் கருந்தார் குழலுமை கௌரி போற்றி. ஓம் மங்களமா நாயகி மாமணி போற்றி. ஓம் பாகம் பிரியா பராபனை போற்றி. ஓம் உலகுயில் வளர்க்கும் ஒருத்தி போற்றி. ஓம் மலத்தர் குவிதனில் மணமலர் போற்றி. ஓம் ஆதியாய் நடுமாகி அளவிலா அளவுமாகி சோடியாய் மனுமாகி தோன்றிய பொருளுமாகி பேரியாய் ஏகமாகி பெண்ணுமாயானுமாகி போரியா நிற்கும் தில்லை பொருநதம் போற்றி போற்றி. ஓம் முத்துமாரி அம்மனுக்கு ஓம் சக்தி. ஓம் கற்பனை கடந்த சோதி கருணை உருவமாகி அற்புத கோல நீதி அருமரின் சதி மேலாம் பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று போற்புடனிடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. ஓம் சோடியே சுடரே சூடொளி விளக்கே சுடிகுடல் பனைமுளை மடந்தை பாடியே பரனே பால் கொள்வனிட்டாய் பங்கையத்தையின் மாலனியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமர குந்தமே வியசீர் ஆடியே அடியேன் ஆதரித்து அளித்தால் அன்புவே என்று அருளாயே. ஓம் உலை வரும் ஒரு பனை போற்றி போற்றியே உமை சிவை அம்பிகை போற்றி போற்றியே. அன்பர்களே, இதுவரை நாம் அளித்து வந்த எமது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது.
அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த வணக்கம்.